ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரி கிளாஸ் 10ல் சப்ளிமெண்ட்ரி புக்குடைய சாப்டர் 1 தான் இது. இதில் மொத்தம் 3 மெயின் கேரக்டர்ஸ் வராங்க. ஒன்று மிஸ்டர் ஹெராய்ட், அவர் ஒரு வெட்டினரி டாக்டர். அதுக்கடுத்து ட்ரிக்கி, அதாவது ஒரு டாகு. அதுக்கடுத்து மிஸ்ஸஸ் பம்ப்ரி, இந்த டாகுடைய ஓனர். இவங்க ஒரு ரிச் லேடி. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஐ வாஸ் ரியலி worried about ட்ரிக்கி. அதாவது மிஸ்டர் ஹெராய்ட் வந்து காரில் இருந்து வரும்போதே பார்க்குறாங்க. அப்போது மிஸ்ஸஸ் பம்ப்ரியும் அந்த ட்ரிக்கியும் வாக்கிங் போயிட்டுருக்கும் போதே பார்க்குறாங்க. அப்போது அந்த ட்ரிக்கி வந்து முன்னாடியை விட இப்போ ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. அவர் தான் இந்த ரெகுலராக இந்த ட்ரிக்கிக்கு எல்லாமே மெடிக்கல் கிட்ட இவர் தான் பார்க்குறாரு. அப்போது முன்னாடியை விட இப்போ அது ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. என்னென்னு பார்த்தா முன்னாடியை விட ரொம்ப ஹியூஜ் ஃபேட் ஆகி பிளாட்டட் சாசேஜ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கால் வந்து 4 மூலையில் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா அது கண்ணு ஃபுல்லாக ரெட்டிஷாக, பிளட் ஷாட்னா ரெட்டிஷாக கண்ணு செவந்து போயிருக்கிறது தான் பிளட் ஷாட்டு. அதுக்கடுத்து அதனுடைய டங்க் வந்து வெளியவே தொங்கிக்கிட்டே இருக்குது. அது நாக்கு தொங்க போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாரு. அதுக்கு மிஸ்ஸஸ் பம்ப்ரி சொல்கிறாங்க, நான் என்ன நினச்சேன்னா இது எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வீக்காக இருந்துன்னு சொல்லிட்டு நான் மேல் நியூட்ரிஷன்ஸ் நினச்சி நான் அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மீல்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் கோல்டு லிவர் ஆயிலும் மேல்ட்டும் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஹார்லிக்ஸ் ஒரு பவுல் நிறைய வச்சு நைட்டு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து நான் ஸ்வீட் எல்லாம் கட் பண்ண சொன்னேனே முன்னாடி, நீங்கள் வரும்போதே நான் கன்சல்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன் ட்ரிக்கிக்கு ட்ரிக்கிக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ட்ரிக்கிக்கு வந்து க்ரீம் கேக்ஸும் சாக்லேட்ஸும் ரொம்ப பிடிக்கும், அதனால என்னால் அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியலை, அதனால் அதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இது மிஸ்டர் ஹெராய்ட் வந்து பாவம் மாதிரி இது ஒரு அந்த ட்ரிக்கியை ஒரு லுக்கு விடுறாரு. அதுக்கடுத்து கேட்குறாங்க, இது வந்து டாக் ஒன்றும் பேராசைப்படாது, அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ண தெரியாது, அது சாப்பிட்டுட்டே தான் இருக்கும், அது நம்ம மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறையாவது எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் எப்போயாவது வாக்கிங் தான் வருவோம், வீட்டில் இது எக்ஸசைஸ்னால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு, ஐ ட்ரைட் டு சவுண்ட் சர்வ், நவ் ஐ ரியலி மீன் திஸ், இஃப் யூ டோன்ட் கட் ஃபுட் ரைட் டவுன். அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு, நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன், நீங்கள் ஃபுட்டு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ண, கொஞ்சம் நிறையாவே எக்ஸசைஸ் கொடுக்காட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நெஞ்சை இரும்பு ஆக்கிட்டாவது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் பம்ப்ரி எதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு, இது கண்டிப்பாக என்னால் பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ ஒரு ரெஜீம்னா ஒரு ஆட்சி மாதிரி, ஓகேவா, நான் கண்டிப்பாக இப்போ புது ஆட்சி, ஓகேவா, புது ஆட்சினா புது ரூல்ஸ் மாதிரி கொண்டு வரேன், கண்டிப்பாக இனிமேல் ஸ்ட்ரிக்டாக நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட், ஆனால் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு இது திருப்பி வந்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஐ வாட்ச்டு த ப்ராக்ரஸ் க்ரோயிங், ஓகேவா. அதுக்கடுத்து மிஸ்ஸஸ் பம்ப்ரி வந்து அவர் நினச்ச மாதிரியே கொஞ்ச நாள் அவங்க டயட் ஃபாலோ பண்ணாலும் அது ரொம்ப மோசமான நிலைமையில தான் ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ரெடியாக தான் இருந்தார் மிஸ்டர் ஹெராய்ட். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் வந்துச்சு. அதுக்கடுத்து ட்ரிக்கி வந்து சாப்பிடவே மறுக்குது, அதுக்கு என்னடா பிடிச்ச டிஷ்ஷாக இருந்தாலும் அது சாப்பிட மறுக்குது அப்படின்னு சொல்லும் போதே, அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஊட்டினாலும் அதை வாமிட் எடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ரொம்ப இது அந்த ரகுனா மெத்த மாதிரி, ஓகேவா, அந்த மெத்தையில் வந்து படுத்தே கிடக்கு, எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே வாக்கிங் கூட போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேட் மேட் மை பிளான்ஸ் இன் அட்வான்ஸ், ஒன்லி த கெட் ட்ரிக்கி அவுட் ஆஃப் ஹவுஸ் ஃபார் அ பீரியட் ஐ சஜஸ்டட். அதுக்கு அது ஹெராய்ட் சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து ட்ரிக்கி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லே தான் தங்க வைக்கிற மாதிரி இருக்கும், ட்ரிக்கியுடைய உயிரை இப்படி தான் காப்பாற்ற முடியும், ஃபோர்த் நைட் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ட்ரிக்கியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரிக்கி வந்து இன்னும் சேவ் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக தரல, ஓகேவா. அதுக்கடுத்து மை ஃபாலோயிங் வித் இஸ் பம்ப்ரி வெயிலிங் ஐ மார்ச்டு டு கேரி, ஓகேவா. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் ஹெராய்ட் வந்து அவருடைய கார் எடுத்துகிட்டு போய் ட்ரிக்கியை கூட்டிகிட்டு போகலான்னு போகிறாரு. அதுக்கடுத்து
அவர் வந்து ஒரு பிளாங்கெட் எடுத்து போய் அந்த ட்ரிக்கி அப்படியே அதில் பிளாங்கெட்டில் சுற்றிட்டு எடுத்துகிட்டு வராரு. அதுக்கடுத்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மீட்ஸ் அவங்க வந்து ஓடி வராங்க ரஷ்டு. ஓகேவா, எதுக்குன்னா அதுக்கு தேவையான ஸ்வீட்டு, காரு, இது பவுலு, நைட் பவுலு, மார்னிங் பவுலு, அந்த பவுலு இந்த பவுலுன்னு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிடிச்ச பெட்டு, பிடிக்காத பெட்டு, அது மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு காரில் கண்டிப்பாக இடம் இருக்காதுன்னு டக்குன்னு அது ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஓகேவா, போகும்போதே ட்ரிக்கி வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கடுத்து சர்ஜரினா வேறு ஒன்றும் இல்லை. சர்ஜரினா பண்ண மாட்டாங்க, சர்ஜரினா ட்ரீட்மெண்ட் தான் அர்த்தம். ஓகேவா, அதுக்கடுத்து டாக் அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரிக்கியை வந்து படுக்க வைக்கும் போது எல்லா டாக்ஸும் சுற்றி நிற்கிது. ஓகேவா, ரவுண்ட் மீ. ஓகேவா, ட்ரிக்கி லுக்டு டவுன் அட் த நாய்ஸி பேக் டுவெல் ஐஸ். அப்போ போது ட்ரிக்கி அதனுடைய பாவமான கண்ணை வச்சுட்டு கீழே பார்க்குது. லே மான்ட்லெஸ் on the carpet, the other dogs after sniffing round him a few seconds. ஓகேவா, அதுக்கடுத்து அந்த கார்பெட்டை பார்த்துட்டு மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு அந்த ட்ரிக்கி. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எல்லா டாக்ஸும் போயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேட் அப் அ பெட் ஃபார் ஹிம். அதுக்கடுத்து ட்ரிக்கிக்கு தனியாக ஒரு பெட்டு உருவாக்கிட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கான்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா டாக்ஸும் தூங்க போயிடுச்சு. அந்த ட்ரிக்கியை வந்து மெதுவாக அங்கே போய் படுக்க வைக்கிறாரு அந்த பெட்டில். ஓகேவா, அதுக்கடுத்து 2 நாளைக்குமே ட்ரிக்கியுடைய ஐ வந்து இது அது மேலே தான் இருக்குது. ஓகேவா, அவர் மேலே தான் இருக்குது. கெட் ஹிம் நோ ஃபுட். ஓகேவா, ஃபார் அந்த 2 நாளுமே அவர் ஃபுட்டே கொடுக்கல, தண்ணி தான் ஏகப்பட்ட தண்ணி கொடுக்குறாரு. ஓகேவா, அப்போ அந்த 2வது நாள் கடைசியில் அந்த ட்ரிக்கி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. 3rd டே வந்து இது ஒரு சத்தம் கேட்குது யார்ட்லேருந்து. யார்னா பின்னாடி கொல்ல போகிறோம் அது மாதிரி. ஓகேவா, யார்ட்லேருந்து சத்தம் கேட்குது, டாக்ஸுடைய சத்தம். என்னன்னு போய் பார்த்தா இது எல்லா டாக்ஸோட ட்ரிக்கி நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிச்சு. இது ஜோ கிரேஹவுண்ட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஜோ கிரேஹவுண்ட்ஸுங்கிறது அந்த வேறு இன்னும் இல்லை, ட்ரிக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த டாக்ஸ் தான், டாக்ஸோடைய பேர். ஓகேவா, ஆஃப்டர் ரோலிங் ஹிம் ஐ த்ராட் இன்ஸ்பெக்டிங் ஹிம் தி டாக்ஸ் மோட் ஆஃப். கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா டாக்ஸும் போயிடுச்சு, கார்டனை விட்டு வெளியே போயிடுச்சு. ட்ரிக்கியும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 3rd டே முடிஞ்சதுக்கு அடுத்து ப்ரெசன்ட் ஃபீடிங் ஐ வாட்ச்டு த ட்ரிஸ்டன் ஸ்லோப் ஆன் த ஃபுட் பவுல்ஸ். ஓகேவா, அதுக்கு ட்ரிஸ்டன்கிற நாய் வந்து ஃபுட் பவுல்ஸ் எல்லாம் ஸ்லோப் பண்ணி விடுது. ஓகேவா, தள்ளி விடுது ஹெட்லாங். ரஷிங் த ஃபாலோயிங் சவுண்ட் ஹை ஸ்பீட் ஹீரிங் டாக் நியூ தட் பில்டிங் அண்ட் த அதர்ஸ். ஓகேவா, அவங்க காம்படிஷன் வச்சு விளாண்டு அவங்களுக்குள்ளே விளாண்டுட்டு இருக்காங்க. when they had finished, Tricky took a walk around a shake, sniffing the bowls, looking casually inside onto them. ஓகேவா, அதுக்கடுத்த நாள் வந்து ட்ரிக்கி வந்து நல்லா ஜாலியாக வாக் போயிட்டு மற்றவங்க பவுல்லேருந்து நைஸாக எடுத்து சாப்பிட்றது. ஓகேவா, அதுக்கடுத்த நாள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுல் கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் தென் ஒன் ப்ராக்ரஸ் ரேப்பிட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி கடைசியில் அவர் குணமாக்குறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த வயர் ட்ராப்டு வேர்ல்டு பீங் அக்செப்டட் அ மெம்பர் ஆஃப் அ கேங். ஓகேவா, கொஞ்ச நாள்லேயே அந்த கேங்குக்கே ட்ரிக்கி வந்து கொஞ்சம் ஹெட் மாதிரி மாறிடுச்சு. எல்லா டாக்ஸும் அது கூட சகஜமாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஆல் வைல் த மிஸ்ஸஸ் பம்ப்ரி, எப்போ பார்த்தாலும் மிஸ்ஸஸ் பம்ப்ரி வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெய்லி டசன் டைம்ஸ் அ டே, சும்மா ஃபோன் பண்ண மாட்டாங்க, 12 வாட்டியாவது ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ரெகுலர். இது வந்து ரெகுலராகவே ஆயிடுச்சு. அவங்க ஃபோன் பண்ணாலே இவர் மோஸ்ட்லி கட் பண்ண தான் செய்வார், கட் பண்ணல எடுக்க மாட்டார். ஓகேவா, ஷீ ஸ்டார்டட் பீயிங் ரவுண்ட் ஃப்ரெஷ் எக்ஸ். அதுக்கடுத்த நாளே அவங்க நிறைய இது குணமடைஞ்சிருச்சுன்னு சொன்னாவே போதும், ஒரு டசன் ஆஃப் எக்ஸு 2 டசன் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க மீல்ஸுக்கு. ஓகேவா, எதுக்குன்னா ட்ரிக்கியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னு. ஆனால் இதே மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக ட்ரிக்கி வந்து ரொம்ப திருப்பி அதே மாதிரி ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒயின் வந்து கொஞ்ச நாள் கழித்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து இது பிராந்தியும் வர ஆரம்பிச்சிருச்சு லன்ச்சுக்கு. ஓகேவா, ஆனால் இது மிஸ்டர் ஹெராய்ட்டும் வந்து ட்ரிக்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டுப்பாங்க. காலையில் எக்ஸு,
இது அஹ், இது லஞ்சுக்கு வந்து மைனு, அதுக்கு அடுத்து டின்னருக்கு வந்து இது பிராந்தி குடிச்சிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லான உடனே இது மிஸ்டர் பம்ப்ரி வந்து அதை கொஞ்சம் விட்டுட்டு இருக்காமல் இருக்க முடியல. ஃபோர்ட் நைட்டு முடிஞ்சதுனால கூப்பிட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இது மிஸ்டர் ஹெராய்ட்டும் ஓகேன்னு சொன்ன உடனே மிஸ்ஸஸ் பம்ப்ரி வந்து அவங்களே கார் எடுத்துகிட்டு இது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது வந்த உடனே ட்ரிக்கி எடுத்துகிட்டு இது மிஸ்டர் ஹெராய்ட் வருவாங்க. இது மிஸ்டர் ஹெராய்டுடைய கையில் இருந்து ஜம்ப் ஆகி மிஸ்டர் ட்ரிக்கி வந்து மிஸ்டர்ஸ் பம்ப்ரியுடைய கைக்கு போய் உட்காந்துக்கும். ஓகேவா? ஆனால் இது அதை கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக அதை கொஞ்சிட்டு விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஹெராய்க்கு தெரியும், ஏன்னா இதே மாதிரி அவங்க அன்பை காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரிக்கி திருப்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் மிஸ்ட்ரஸ் ஹீ டுக் ஃப்ரம் மெனி ஆப்ஸ் ஸ்டைல். ஓகேவா? அதுக்கடுத்து இது மிஸ்ஸஸ் ஹெராய்ட் வந்து க்ரைடு. ஓகேவா? மிஸ்ஸஸ் பம்ப்ரி தான் சொல்கிறான். மிஸ்ஸஸ் பம்ப்ரி வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே என்ன தேங்க்யூ, இது கண்டிப்பாக ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. ட்ரைம்ப்னா சக்ஸஸ்ஃபுல், சர்ஜரினா ட்ரீட்மெண்ட். ஓகேவா? இது சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கதையுடைய டாப்பிக்கும், இதான் இந்த கதையுடைய மீனிங்கும். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.